கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். If any man love not the Lord Jesus Christ, let him be anathema maranatha. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது வாசிக்க கேட்ட ஆண்டவரே, வசனத்தின் மூலமாய், ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனில் அன்பு கூறுகிறோமா? நம்ம எத்தனை பேர் இந்த கால வேளையில அதிகாலையில எழுந்து நாம் ஜெபம் பண்ணினோம், ஒரு அதிகாரத்தை நாம் படிச்சோம் பாருங்க. அதுதான் தேவனில் அன்பு கூறுவது. என் கற்பனையை கை கொள்வதை தேவனிடத்தில் அன்பு கூறுவதாம். எத்தனை பேர் ஜீவனுள்ள அந்த வார்த்தையை காலையில வேதத்தை படிச்சோம், ஜெபம் பண்ணணும் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துவோம். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க தேவனை நோக்கி கூப்பிடணும். அழுத பிள்ளை தான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். அப்ப வந்துட்டு பசினா நமக்கு ஆசீர்வாதம் இல்ல. என்னதான் வாயை எதுக்கு தந்திருக்கிற? முக்குருணி வாயை அடிப்பாங்க. வந்து வாய் நாவை எதுக்கு தான் தந்திருக்கிறார் ஆண்டவர்? வந்து தேவனில் அன்பு கூறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். அதுக்கு தான் இந்த நாவை தந்திருக்கிறார். இந்த நாவு வந்து தகாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தேவனை துதிப்பதற்காக, தேவனில் அன்பு கூறுவதற்காகவே இந்த நாவை தந்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாவு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா என்னதான் செய்யணுமா? நான் நாவை அடக்கணும். நாவை துதிப்பதற்கு, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, அதுக்கு தான் வந்து நாவை வெளியில நீட்டணும். பாருங்க, ஒரு நாள் நாக்கு என்ன செய்யுது? தகாத வார்த்தைகளை பேசுது. நாவு பாருங்க ஒவ்வொன்றும் அந்த டை மாதிரி வருது வெளியில, சண்டை போட்டா பாருங்க. அப்படி பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்ப தேவனை துதிக்கிறதுக்கு வரமாட்டுது பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு படைத்திருக்கிறார், எப்படி அதெல்லாம் பார்த்தீங்களா? கண்ணு, மூக்கு எவ்வளவு ஆண்டவர் படைத்திருக்கிறார். மூக்கெல்லாம் பாருங்க புனல் மாதிரி திருப்பி வச்சிருந்தா மழை பெய்ந்தா நிரம்பி வழிஞ்சிரும் பாருங்க, அவ்வளவுதான். அப்ப ஆண்டவன் ஞானம் உள்ள தேவன், எவ்வளவு சிருஷ்டித்து இருக்கிறார் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. மூக்கு எதுக்கு உண்டாக்கி? மூக்குப்பிடிய போடவா? அது சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். நம்ம சரீரம் நம்முடையது அல்ல. தேவன் ரத்தத்தை சிந்தி நம்மளை கிரயத்துக்கு வாங்கி கொண்டார். அப்ப இந்த சரீரம் அவருடைய தேவ ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. இந்த நாவு பாருங்க, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம இருப்பதுக்கு காரணம் நாவை அடக்கணும். அநேகர் சொல்றாங்க, நான் நாக்க அறுத்துருவேன், பல்ல உடைச்சிருவேன் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த பல்ல எவ்வளவு வரிசையா வச்சு நாவை அதுக்குள்ள வச்சிருக்கிறார். காம்பவுண்டு செவர் மாதிரி. உங்க பல்ல பாருங்க, அவரவரை பாருங்க, அவரவரை நீங்க பார்க்க முடியாட்டியும் மற்றவங்க பல்ல பாருங்களேன். 16 32 பல்லு இருக்கு, அதுக்குள்ள நாவை வச்சிருக்கிறார். இந்த நாவு அடங்குதா? தகாத வார்த்தைகளை பேசுது, வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுக்குது. வசனம் பாருங்க, ஜீவனும் மரணமும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ ஜீவனுக்குள்ள நீ போகணும்னா இந்த நாவை அடக்கணும். தாவீது சொல்றாரு, நான் நலமானதையும் கூட நான் பேசாமல்
அமர்ந்திருந்தேன்னு சொல்றார். ஆகவே ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இருப்பது காரணம் இந்த நாவு தான் பாருங்க. அதான் வந்து நான் பார்க்கிறேன், ஒரு நேரம் பல்லு கூட நாக்க நறுக்குன்னு கடிச்சிடும். ஐயோ பல்லு ஏன் நீ கடிக்கிற, வலிக்குது பாருங்க, நாவு சொல்லும். அப்ப நீ பேசாம உள்ள சுருட்டிட்டு அமைதியா இரு, ஏன் என்னைய தாண்டி வார. இந்த பல்லு சொல்லுது, நீ ஏதாவது பேசிட்டு உள்ள சுருண்டு படுத்துக்கிற, என்னைய பல்ல உடைச்சிருவேன்னு சொல்றாங்க. நான் தான் அடிபடுறேன், காயப்படுறேன். வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நீ பேசிட்டு உள்ள போயிடுற, வந்துட்டு என்னையத்தான் பல்ல உடைச்சிருவேன்னு சொல்றாங்க. அதான் நீ அமைதியா உள்ளேயே இருவேன் பாருங்க. இந்த பல்லு பாருங்க அவ்வளவு காம்பவுண்டு செவர் மாதிரி வெளியில வரக்கூடாதுன்னு தான். தேவனை துதிப்பதற்கு நம்ம துதிக்கலாம். நாக்கு ஒவ்வொரு நேரம் பார்த்தா அவ்வளவு வரும் பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. யாக்கோபுல நாம் பார்க்கிறோம், யாக்கோபுல நீங்க வாசிக்கும் போது வந்து அது நெருப்பு என்று நாம் பார்க்கிறோம், நாவானது. அப்ப அது நல்லதுக்கு பயன்படுத்தணும். வீடுகள்ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. அப்ப யாக்கோபுல நீங்க முழுமையாக நீங்க படிச்சு பாருங்க. அப்ப நல்ல வார்த்தைகளே, நன்மையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த இடமே அதிரணும், அந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்பது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து நம்ம நாவை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இந்த நாவு பாருங்க வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கூட தடுத்துரும். சின்ன வார்த்தை தான். நெருப்பு பாருங்க, சின்ன யாக்கோபுல பார்க்கிறோம், நெருப்பு சின்ன நெருப்பு தான், கொளுத்தி விட்டுட்டு போயிடுறோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா காடே கொழுந்து விட்டு எரியுமா. ஒரு குடும்பத்துல நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லணும். அப்படி சொல்ல முடியலையா, மௌனமா வீட்டிலே இருக்கணும். பாருங்க வீடுகள்ல சின்ன ஒரு தீக்குச்சியை போட்டுருவாங்க, வசனத்துல இருக்கு. ஏதாவது அப்பா உன்னை அங்க பார்த்தேன், உன் புருஷனை அங்க பார்த்தேன், உன் மனைவி அங்க பார்த்தேன், வேற எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. சின்ன நெருப்பு தான் அந்த நாவு பாருங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கொழுந்து விட்டு எரியும், குடும்பமே ரெண்டா போயிடும். அதுக்கு ஆண்டவர் அழைக்கல. ரட்சிக்கப்பட்ட நாம் ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். யாராகிலும் சொல்லியிருக்கீங்க 2025வது வருஷத்துல ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசணும்னு சொன்னேன். எத்தனை பேர் பேசுனீங்க? இல்ல. ஒருவருக்கொருவர் சொல்லணும். சொல்லுங்க, ஒருவருக்கொரு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். பாருங்க கர்த்தர் அப்படிதான் வந்து, ஏன்னா அது பலிக்கும். ஏன் நான் சொல்லி இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா? நீங்க சொல்லல. ஆண்டவங்க சிருஷ்டித்தவர் யாரு? இந்த சரீரம் யாருடையது? தேவனுடைய ஆலயம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார். இப்ப வந்து ஆவியானவர் என்ன செய்ய, வாயை பிடிச்சு கிழிச்சு பேசுன்னு சொல்லுவாரா? நீங்க தான் பேசணும். அத வசனம் இருக்கு, வாயை விரிவாய் தர அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்புவார். நம்ம தான் முயற்சி செய்யணும், நம்ம நாவை நம்ம தான் திறக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரப்பா, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீங்க காசோ பணமோ தர வேண்டியதில்லை. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் யாரை கொண்டு யார் மூலமாவது கொண்டோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க யார் யாரை பாக்குறீங்களோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எது காசா பணமா? அந்த நாவு அதுக்கு பயன்படுத்துங்க. அந்த நாவு பாருங்க அநேக இடங்கள்ல அப்படிதான் பேசி குடும்பமே சண்டைக்காடு. பாருங்க குடும்பமே சண்டைக்காடு. உலகம் முழுவதும் அப்படிதான் இருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கு, அது நன்மையானதை பேசும், கிருபையுள்ள வார்த்தையை பேசும். அதுக்கு நாம் பயன்படுத்தணும். எத்தனை பேர் தேவனில் அன்பு கூர்ந்தோம்? இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை என்ன? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பேசுகிறார். இந்த கர்த்தராகிய ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நான் இதோ அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நம்ம மனம் திரும்பாத வணங்கா கழுத்துள்ள ஜனம் பாருங்க, அந்த மந்தமுள்ள ஜனம் செகுட்டு விரியன். வேத வசனத்துல அப்படிதான் பார்க்கிறோம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சுருக்கமா சொல்லிட்டார், கர்த்தராகிய இயேசுக்கு ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாம போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். கர்த்தர் வருகிறார். அவர் வரும்போது நான் தேவனில் அன்பு கூர்ந்தா, அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வந்து தந்திருக்கிறார். நம் தேவனில் அன்பு கூறுகிறோமா?
இந்த வசனத்தின்படி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. தாவீது ராஜா சொல்றார், வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். I will love thee, O Lord, my strength. என் பெலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் தேவனாகிய அந்த கர்த்தரில் அன்பு கூறுகிறோமா? இந்த தாவீது பெரிய ராஜா. அவர், ஆண்டவரே, நீ தேவனாகிய கர்த்தரில் உம்மில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீத பகுதிகளோட நாம் பார்த்தோம். ஆகவே தேவனில் அன்பு கூறும்போது நமக்குள்ள பலன் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன்ல எத்தனை பேர் அன்பு கூறுகிறோம்? நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய அன்பு தேவனில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம், எந்த அளவுக்கு தேவனில் அன்பு கூறுகிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனிடம் நாம் அன்பு கூர்ந்தால் இயேசு ராஜா வரும்போது நமக்கு பங்கு சுதந்திரத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அன்பு கூறாம போனா ஒன்று நமக்கு கிடைக்காது. நம்ம ஆலயத்துக்கு வரலாம், முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து போகாததுனால எதுவுமே ஜீரோ, ஒன்றும் கிடையாது. கடைசி வசனத்துல பார்த்தோம், கடைசியா வாசிக்கும் கர்த்தர் வருகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் அன்பு கூறணும். நம்ம குடும்பத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்களாம், ஒவ்வொருவரும் தேவனில் அன்பு கூறணும். இப்ப 5 பேர்ல 4 பேர் அன்பு கூர்ந்தா 4 பேர் தான் அங்க போக முடியும். அவர்கிட்ட சுதந்திரம் பங்கு அவர் தருவார். ஒரு ஆள் அன்பு கூறலன்னா கணக்குல சேராது. வேத வசனம் சொல்லுது, அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் ஓய்வு நாள். அது ஆண்டவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தேவனில் அன்பு கூறாமற் போனால் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். உன்னை அறியேன், நீ யாரும் தெரியாது. அவர் வரும்போது அவர் சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே எத்தனை பேர் அன்பு கூறுகிறோம் என் ஜனமே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாவீது ராஜா பெரிய ராஜா. அவர் தேவனில் அன்பு கூறுகிறார். அநேக குடும்பங்கள கஷ்டம், அது வேணும் இது வேணும், நீ ஆண்டவருடன் கேட்கணுங்க. சின்ன ஒரு காரியம் இருந்தாலும் பிள்ளைய கேட்டாலும் நீ ஜோமனு, முழங்கால் போட்டு ஜோமனு, கேட்ட உடனே தந்துடக்கூடாது. நீ ஜோமனு கர்த்தரிடம் கேளு. அந்த பழக்கத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆகவே அதே மாதிரி பிள்ளைகள் தாய் தகப்பனை எதிர்த்து பேசக்கூடாது. அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா தேவனை அறியாம இருந்துட்டா தப்பு இல்ல, தேவனை அறிஞ்சோம் பெத்த தாயும் பெத்த தகப்பனையும் பேசக்கூடாது. தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படி இல்லாம போனா அவன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு பயம் உண்டாகணும். தகப்பனை பார்த்தா ஒரு பயம் உண்டாகணும், பெத்த தாயை பார்த்தா பயம் உண்டாகணும். இந்த பயம் நமக்கு இருக்கிறதா? நீ தேவனில் அன்பு கூர்ந்தா இப்படிப்பட்ட வார்த்தை நம்ம நாவு உச்சரிக்காது. எப்பொழுதும் அன்பின் வார்த்தையை பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா அன்பு கூறுகிறார் தேவனிடம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல அவரை அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை சேர்க்கத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் அன்பு கூறாதவருக்கு சுதந்திரம் இல்ல, பங்கும் இல்ல. இந்த ராஜ்யத்துக்கு ஒருவராகிலும் போக முடியாது. அது பாஸ்டரா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், எப்படிப்பட்ட பெரிய பதவியில இருக்கிறவனா கூட இருக்கலாம். வசனம் எல்லாருக்கும் தான், பணக்காரனுக்கு, ஏழைக்கு, ஊழியக்காரனுக்கு எல்லாருக்கும் தான். முகதாட்சணியம் இல்ல, அவர் பார்க்க மாட்டார். ஆகவே நீ தேவனில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாய்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். By this we know that we love the children of God, when we love God and keep His commandment. For this is the love of God, that we keep His commandment, and His commandment are not grievous. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய அடுத்து என்னது கை கொள்ளணுமா? கற்பனைகளை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது
தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான் உன் குடும்பத்தை நோக்கி ஆசீர்வாதம் உண்டாகும். உன் இருதயமாகி இந்த வீட்டை நோக்கி தேவ ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆகவே தேவனுடைய கற்பனையை நாம் கை கொள்ளும் போதுதான் தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனை எத்தனை பேர் நான் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது அவரில் அன்பு கூறுகிறோம். அவருடைய நாமத்துல இருந்து மணிக்கணக்கா அவரை நோக்கி துதிக்கும் போது அவரில் அன்பு கூறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8 இந்த வசனத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோ. ஒருவர் அன்பா இருக்க கடவா. நீங்க யாராவது அன்பா இருக்கீங்க? ஒருவருக்கொருவர் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஜீவியத்தை எடுத்து பார்த்தா நாரி போகுது பாருங்க. உள்ள பெட்டி நல்லாத்தான் இருக்கு. வெளியில இந்த பெட்டியை திறந்து பார்த்தா அசிங்கமா இருக்கு, போற நாரி போகுது. ஒருவருக்கொருவர், தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, பல்லு போன கிளை கூட சண்டை போடுது பாருங்க. சாரி அடிக்குது சண்டை போடுறதுக்கு. அநேகரை நம்ம பார்த்துருப்பீங்க. குடும்பமே சண்டையில இருக்கு பார்க்கிறோம். அப்போ ஒருவருக்கும் அன்பு கூறுறீங்களா? மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு சில நல்ல தகப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு வாப்பா சொல்லாம போனா அவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா பெத்த கடமைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படியே வளர்ந்த விட்டாச்சு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். தேவனை அன்பு கூறாம போனா சொல்லி பார்த்துட்டோம், கேட்கலன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நீ மனைவி கூட பேசும்போது கூட அன்பா பேசணும். கணவனோடு பேசும்போது அன்பாக பேசணும். ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பா இருக்க கடவோம். தேவ அன்ப, தேவன் நாம் பெற்ற ரட்சிப்ப ஒருவருக்கொருவர் சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டும். ஆகவே அன்பான வார்த்தையை பேசணும். ஆகவே அப்படி நம்மளை தாண்டி, இந்த பல்ல தாண்டி இந்த நாவு வருது பாருங்க, அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். இந்த காம்பவுண்டு செவர், பல்லு வரிசையா இருக்கு, காம்பவுண்டு செவருக்குள்ளே நீ அடங்கி இருக்கணும். தேவனை துதிப்பதற்கு நாவு வர வேண்டும். ஆகவே இந்த வசனத்தில் அதான் பார்க்கிறோம். ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருக்க கடவோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து, ஆண்டவரே என் மகனோடு, என் தாய் தகப்பனோடு, என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு கர்த்தாவின் அன்பா இருப்பேன். நீங்க தீர்மானம் பண்ணுங்க. எல்லாம் கோபத்தை தூண்டத்தான் செய்வான் பாருங்க. கோபத்தை தூண்டுவாங்க. கணவன் மனைவிய கோபத்தை தூண்டும், மனைவி கணவனை கோபத்தை தூண்டும், தகாத வார்த்தைகளை பேசும். இந்த நாவுக்குன்னா வலிக்குதா பாரு, அது வாட்டுக்கு பேசிட்டு உள்ள படுத்துக்கிறோம். நம்ம ஜீவியம் கெட்டு போயிடும், நம்ம குழப்பத்தில் இருப்போம். அதுதான் பிசாசனுடைய, இந்த நாவுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். ஒருவருக்கு அன்பு கூறுங்க. கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே அந்த அடித்தளமே என்னதுதான்? அன்பு. இந்த அன்பை நம்ம கடைபிடிச்சாதான் அங்க போக முடியும். அவர் வரும்போது இயேசு கர்த்தர் வருகிறார் என்று நாம் பார்த்தோம். தேவனை அன்பு கூறாதவங்க நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தேவனை அன்பு கூறலன்னா, உண்மையா ஜீவிக்கலன்னா, எத்தனை பேர் கிறிஸ்தவ சபையில கண்டிக்க மாட்டாங்க. ஒருபோது அங்க பரலோகத்துக்கு போக முடியாது பாருங்க. சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். சரியான முறையில் இருந்த கலெக்டர் ஆகிறது நம்மளா போய் உட்கார்ந்துக்கிற வேண்டியதானா? அவன் படிக்கணும் பாருங்க. உலகம் எங்கும் அந்த அனுபவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லா மதங்கள்ல என்ன இருக்கு பாருங்க, சகலத்தையும் படிச்சிருக்கணும். சும்மா போக முடியாது, அனுபவம் வேணும். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரும் போகணும்னா ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர வேண்டும். நம் அன்பு, தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். யார் யாருக்கு அன்பு இல்லையா? ஒரு சாகுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாவு பாருங்க. நாவு அப்படியே சாகுற மாதிரி பேச சுண்டி விட்டுருங்க விரல வச்சு. இனிமே என் நாவே நீ பேசாத, இது வரைக்கும் நீ தடையை கொண்டு வந்துட்டு சுண்டி விட்டுருங்க பாருங்க. அதனாலதான் பல்லு நறுக்குன்னு கடிக்குது. ஐயோ பல்ல ஏன் என்னை கடிக்கிற, வலிக்குதுல நீ, அது பாருங்க நாவு சொல்லுது, நீ ஒழுங்கா உள்ள படுத்துக்க. நீ எதுக்கு தகாத பேசிட்டு உள்ள சுருண்டு படுத்துக்கிற?
பல்ல உடைச்சிருவேன் இணையில சொல்றாங்க பாருங்க. பல்லு நாக்க நோக்கி பேசுது. ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக குடும்ப ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த நாவு தான். நீ நாவை அடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்கு அன்பா இருக்கணும். அன்பில்லாதவன் தேவனே அறியல. நீ முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கான் ஏதோ கடமைக்கு. ஆனா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவ அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்படணும். நீ இந்த தாகம் இல்ல பரிசுத்த ஆவியே இந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீண்ட நாள் போகக்கூடாது. தேவ வசனமாவது உனக்குள்ள வரப்போக இருக்கணும், நிலைத்து இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப வெறுமையா இருந்தா பிசாசு என்ன செஞ்சிடும், என்னடா செய்யணும் பொழுது போல எங்கேயாவது என்ன செய்யணும், சீரட்டு அடிக்கணும், குடிக்கணும், சீட்டு விளையாடணும், ஏதாவது மரத்தை தேடி தான் போவாய். மடம் இருக்கு ஊருக்குள்ள மடம். இப்பெல்லாம் டிவி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. கிழடு கட்ட சாக போற கிளவிதான் அங்க உட்கார்ந்து பாக்குங்க. ரட்சிக்கப்படாதவங்க, அதுவும் ரட்சிக்கப்பட்டவங்க நீ தகாத இடத்துல உன் கால் இருக்கக்கூடாது. துணிகரமா இப்படி செய்வீரானா ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, சுயத்துல ஆண்டவர் தலையிட மாட்டார். ஆனா உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. நமக்குன்னு பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கு. தகாத செம்மையான இடத்துல உன் பாதம் நிற்க வேண்டும். ஆகவே எது எது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும், ஆண்டவரே இது தடையா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம சண்டை காடா இருக்கா, இது தடைனா நான் விட்டுறதுக்கு எவ்வளவு கடினம் பாருங்க. பிசாசு கடினப்படுத்துகிறான். எதை எதை விடணுமோ அதெல்லாம் விட்டா தான் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனை இருதயத்துக்குள்ள வந்துதான் சீர்படுத்தி பெருக்கி பாருங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கோம், நல்லா பெருக்கி பாய் போட்டு நல்லா உட்கார்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் வேக்காடா வேர்த்துச்சுன்னா காத்தாடி போட்டுக்குங்க. அப்ப போட்டு விடு, கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பாருங்க, நம்ம இருதயம் பரிசுத்தமா இருந்தா தான் நமக்குள்ள வந்துதான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஐயா ஆசீர்வதிக்கல சண்டையா வருது. ஒருவனுடைய பலிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வோம். நான் சரியில்லை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது பிழைகளை உணரணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வேத வசனத்துல பார்க்கிறோம். பிழைகளை உணரணுங்க. நான் சரியில்லை ஆண்டவரே, நீ சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சரியில்லை, என்னை பார்த்து எதுவும் பேச. ஒரு தேவனுக்கு பிரியமா இருந்தா, பிரியமானதை செஞ்சா ஒரு மனிதனும் நம்மளை நோக்கி பேச மாட்டான், பயப்படுவான். ஐயோ ஆவியானவர் இருக்கார் உள்ள, உன் முகத்தை பார்த்தாலுமே தெரியும். ஆகவே உன் நாவு நன்மையானதை பேசணும். பேசும்போது அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா தான் செய்ய முடியும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்க முடியாது. அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா தான் தாங்குற சகிப்பு தன்மை உனக்கு வரும். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அன்பாக இருக்கிறார். ஆகவே அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேணும். தேவனை அநேக நேரங்களில் துக்கப்படுத்துகிறோம் பாருங்க. ஆண்டோடைய வரிய வந்துச்சுன்னா என்னதான் நமக்கு வேணும், எப்படிதான் அன்பு கூறுகிறோம்? ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குரிய அந்நிய பாச அடையாளத்தை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபீஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் முத்திர குத்தியாச்சுன்னா இது யாருக்குதான் சொந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். ஆகவே இது யாருமே என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. முத்திரை போட்டாது உள்ள யாரும் போக முடியாது, கவர்மெண்ட் போக. அது மாதிரியே நமக்கு முத்திரை கொடுத்திருக்கிறார். என்ன முத்திரை? அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா கொடுத்திருப்பார் முத்திரை. அந்த முத்திரை இருக்கிறவங்க தான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும். முத்திரையை வச்சுக்கிட்டு பாதுகாப்பா வைக்க கூடாது, பேசணும் ஒவ்வொரு நாளும். முத்திரைனா என்ன சொல்லுங்க பாப்போம். வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். And grieve not the Holy Spirit of God, whereby are sealed unto the day redemption. வாசிங்க பாப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. என்னதான் முத்திரைனா என்னது சொல்லுங்க பாப்போம். 2 முத்திரை இருக்கு. ஒண்ணு பிசாசு 666, அது பிசாசு முத்திரை. தேவனுடைய முத்திரை இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அந்த முத்திரைய கிடைக்க வந்தா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது என்ன முத்திரை சொல்லுங்க பாப்போம்.
இந்த வசனத்திலே இருக்கே, பதிலும் வசனத்திலே கிடைக்குது. பரிசுத்தாவி. அப்ப இந்த பரிசுத்தாவியே தந்திருக்கு. அதான் முத்திரை. பரிசுத்தாவியின் அபிஷேகம். அந்நிய பாஷை. நீ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷையில பேச 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 நான் ஒரு தூரம் கூட விழுந்துட்டேன் பாருங்க. விழுந்த பிறகு என்னை அறியாம அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஒரு ஆச்சரியம். அப்ப அவர் வரும்போதும் கூட இந்த அந்நிய பாஷையில பேசணும். ஒருவராக பரிசுத்த ஆவியை பெறாம, அதான் வசனம் இருக்கு யோவான் சுவிசேஷத்துல, சலத்தினாலும் ஆவியினாலும் பிறவப்பட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அது தேவனுக்கும் உங்களுக்கு உடன்படிக்கை தான். பாருங்க, இனிமே நான் விட்ட இந்த காரியங்களை செய்ய மாட்டேன். பாருங்க, ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிறோம். தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் மாத்திரமல்ல, உடன்படிக்கை பண்ணிருக்கிறாய், அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள ஊற்றப்படணும். அதுக்கு முன்பாக சரியில்லாத ஆவி இருக்கலாம், எத்தனோ விடுதலை பெறாம இருக்கிறான், அதுதான் உடன்படிக்கை பண்ற. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்க வேண்டும். அதுதான் இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பாருங்க. அதுதான் முத்திரை. எல்லாரையும் பார்ப்போம், ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, ஒண்ணு போல பேச முடியாது. எத்தனோ நாடுகள் இருக்கிற, அது 7 பேர் பேசுவாங்க, ஒண்ணு போல ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா கொடுத்திருப்பார். இந்த அந்நிய பாஷை அது பேசி தேவனில் அன்பு கூறணும். தேவனில் அன்பு கூறத்தான் தந்திருக்கிறார். ஆகவே எதேதோ நாம் இந்த நாவு பேசுது, தேவனை துதிப்பதற்காக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறார், இந்த நாவை தந்திருக்கிறார், தேவனை துதிப்பதற்காக தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நம்ம மீட்கப்படுற நாள், அதான் வசனம் இருக்கு, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான். மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அந்த அந்நிய பாஷையை டெய்லி நீ பேசணும். சண்டை போடுறதுக்கு வாய் அண்டா மாதிரி பிளக்குது பாருங்க, எவ்வளவு பெரிய வாய். சண்டை போடும் போதே ஒருவருடைய வாய் பெருசா சின்னதான்னு பார்க்கலாம் பாருங்க, அவ்வளவு வாய். ஆனா தேவனை துதிப்பதற்கு இந்த நாவு வரமாட்டுது. அப்ப முத்திரை பரிசுத்த ஆவி, இந்த முத்திரை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக் கொள்ளணும். கர்த்தர் ஒருவர் தான், ஆனா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் ஒருவரை அவர் வாசம் செய்கிறார். ஆகவே நமக்கு கொடுத்த அந்த நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை பாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீ ஒவ்வொரு நிமிஷம் சண்டை போடும் போது உனக்குள்ள பரிசுத்த ஆவியை தந்திருப்பார், நீ அவரை துக்கப்படுத்துற. ஒருத்தரை வையும் போது நீ அவங்கள மனைவியை நீ வயல, அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்துற. அதான் வசனம் இருக்கு, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கா போடுறோம், அவனுடைய கணவனுக்கு நீ போடல, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ற. ரகசியம் அதுதான். அநேகர் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், சண்டைக்காரன். அப்படி இல்லை, பாருங்க, நம்ம ஸ்தோத்திரம் அங்க போகும். ஆகவே பரிசுத்த ஆவியை, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கனம் பண்றோம். அதனால ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறது என்னதான் செய்யணுமா, முந்திக் கொள்ள வேண்டும். அப்ப நான் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்த கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ பேசும் போது தேவன் துக்கப்படுகிறார். வீட்டில் இருக்கிற துக்கப்படுறாங்க இல்லையோ, ஆனா தேவன் துக்கப்படுகிறார். ஆவியானவர் ஒரு இதயத்தில் இருந்துட்டா விட்டு கொடுத்து போவாங்க, குடும்பத்துல சமாதான வார்த்தையை பேசுவாங்க. பாருங்க, தேவன் ஒருவருக்குள்ள இருக்காரு இல்லைன்னு எதுனால தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஆவியினால, அவங்க கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். பாருங்க, அப்படிதான் ஆண்டவர் நான் பார்க்கிறோன்னு இல்லையோ, ஆனா தேவன் என்ன செய்யறாரு, விட்டு நல்லா ஆவியானவர் ஆராதனை பகுதியில் ஆண்டவர் வச்சிருவார். அது மாத்திரமல்ல, பேரெல்லாம் சொல்ல மாட்டார், அவரவரை இதயத்தை ஆராய்ந்து கொள்ளணும். ஆகவே வீடுகளில் நான் பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் என்னத்தான் கேட்கிறார், வசனத்துல பார்க்கிறோம், வேதாகமத்துல உன் இருதயத்தை கேட்கிறார். அப்பா, உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, தகாத அசுத்தம் உன் இருதயத்துல இருக்கு, நான் வரக்கூடாதபடி உன் இருதயத்துல பலவித அசுத்தமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இருக்கு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. ஆகவே நான் உனக்குள்ள வர இவைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடு என்று ஆண்டவர் சொல்ற. வேற எதுவும் கேட்கல. ஆண்டவர் கர்த்தர் உன் இருதயத்தில் வந்துட்டான், அவர் வாசம் செய்வார். எந்த வார்த்தையும் நீ பேச முடியாது. மற்றவங்க அப்படி பேசிட்டாலுமே, தவறு பேசிட்டாலுமே சீரழிஞ்சு போயிடுவாங்க, கிழிச்சு என்ன செய்ய கொடியில தொங்க போட்டுருவார் ஆண்டவர். பாருங்க, வசனம் அதான். அநேக வேதாகமத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்ற அநேகர் எதிர்த்திருப்பாங்க, எதிர்த்தவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க.
ஆகவே ஒரு தருணம் கொடுப்பார், மனம் திரும்ப வேண்டும் என்று தருணம் கொடுப்பார். அதை மீறி நம்ம மனைவிதானே, கணவன் தானே, பிள்ளைகள் தானே, ஆனா அவங்க அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. ஒருபோதும் அபிஷேகம் பெற்றவனுடைய மேல கரங்களை வைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதே சொல்றார், சவுல் பாருங்க ஆண்டவர் விட்டு விலகி போனாலும் நான் ஒருபோதும் அபிஷேகம் பெற்ற என் கை படாதுன்னு சொல்றார். ஆனா கர்த்தர் இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பேசவும் கூடாது. நீ அவரை பேசல, அதான் அந்த வசனம் இருக்கு. தேவன் உனக்கு கொடுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்துற, அதை நீங்க மனதுல வைத்துக் கொள்ளணும். துக்கப்படுத்தும் போது இந்த குடும்பத்துல பாருங்க, என்னதான் நீங்க ஜெபம் பண்ணாலும், முக்கி ஜெபம் வெளியில வர்ற மாதிரி நீ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்ப பாருங்க, அப்ப நம்ம சுத்திகரிக்கணும், நாவை அடக்கணும். இந்த வசனத்துல பாக்குறோம், தேவனை ஒவ்வொரு நிமிஷமும் துக்கப்படுத்துகிறோம். நம்ம எத்தனையோ உபவாச கூட்டம் வைக்கலாம், டெய்லி ஜெபிக்கலாங்க, உன் சுபாவம் மாறப்பட வேண்டும். வசனத்துல பாக்குறோம், இந்த அன்பு பாடல் கூட அப்படிதான் படிச்சோம். அந்த நீ பலவித இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை கூட நம்ம பார்க்கிறோம், அன்பே பெரியது என்று பார்க்கிறோம். அன்பு உனக்குள்ள இல்லைன்னா வேஸ்ட். ஆவியின் கனிகளில் 9 வித ஆவியின் கனிகளில் அன்பு முதலாவது. இந்த அன்பு உனக்குள்ள இருந்தா மற்ற 8 கனிகளையும் இழுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க தாகமா கேட்கணும். கேட்கும் போது அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா, வெளிச்சம் வந்துட்டா இருளுக்கு இடம் இல்லை. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் கூட முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் அந்நிய பாஷையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நாம் பேசிக்கொண்டிருக்கணும். அதுதான் தேவனில் அன்பு கூறுவது. அப்படி பேசிக்கிட்டு இருந்தா தேவன் வந்தானோ புத்தியில ஸ்திரீகள், வேதத்துல பார்க்கிறோம், புத்தியில ஸ்திரீகளா இருப்போம். தேவன் அவர் வரும்போது நமக்கு பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆகவே இந்த ராஜ்யத்துக்கு நாம் போவோம். நமக்கு பலவித சுதந்திரம், பொக்கிஷம் எல்லாம் கொண்டு வருவார். எதுவுமே அன்பு கூறாம வந்தா நம்ம சபிக்கப்பட்டவர்களா, நீங்க சபிக்கப்பட்டவங்க போங்க, உங்களுக்கு இடம் அக்கினி கடல் தான் போ சொல்லிடுவார். ஆகவே அவர் வரும்போது நமக்கு தேவனிடம் பங்கு இருக்கா, கர்த்தரிடம் எனக்கு பங்கு இருக்கு, இப்ப வந்தாலும் அவரை நான் சந்திப்பேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்திய 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். அப்ப சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்தார். நம்ம என்னதான் செய்யல, நமக்கே ஒரு சந்தேகம், அவர் வந்தா போக முடியாதோ, நீ சண்டை போட்டு கெட்ட சுபாவம் உனக்கு இருந்தா நிச்சயம் போக முடியாது. வேதம் என்ன சொல்லுது, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நீ அன்பு கூறாம போனா, நீ அன்பு கூறலன்னா இடம் இல்லை, அவர் வரும்போது சுதந்திரம் நமக்கு இல்லை. ஆகவே அது மனதில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஜனமே, ஒரு நாள் இயேசு ராஜா மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். ஒரு முடிவு இருக்கு, ஒரு பிறப்புனா ஒரு மரணம் இருக்கு. அப்ப மரிச்சவங்கலாம் காத்து இருக்காங்க, ரத்த சாட்சியா மரிச்சவங்கலாம் பாருங்க, கிறிஸ்துவுக்காக மரிச்சவங்கலாம் அந்த ரத்த நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கு. ஒரு நாள் முடிவு இந்த பூமிக்கு வரப்போகுது. முடிவு இல்லாம இருக்கா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு எப்ப வருவார், எப்ப வருவார்? செத்தவங்களாம் சரீரம் தான் மண்ணு தின்னோம். தாயின் வகுத்துல எப்படி நம்ம பிறக்கிறோமோ, ஒரு குழந்தை பிறக்குதோ, அது போலவே அந்த இடத்துல மறுரூபத்தின் சரீரத்தை தருவார். ஐயோ மண்ணு தின்றுச்சு, எலும்பு கூடுதான, எலும்பத்தானே பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் நமக்கு முன்பாக, கிறிஸ்தவர்கள் முன்பு என்னதான், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முன்பு எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போவோம். ஆகவே நாம் இந்த நாளுக்குள்ள தேவ அன்பினால நான் நிரப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். நீங்க இதை எழுதி கூட வச்சுக்குங்க, நேரம் இல்லாததுனால. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். மனுஷர்கிட்ட ஒருபோதும் அந்த நாவை நீட்டக்கூடாது. இந்த நாவு யாரிடம் தான் பேசணும்? நாவின். அது பாருங்க, அதைத்தான் இந்த நாவுல அந்நிய பாஷையை வச்சிருக்கார். என்னத்தை தான் வைப்பார் நாவுல? பிரியாணியை வைப்பாரா? நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அந்நிய பாஷையை தாங்க சொல்லிட்டு நீட்டிக்கிட்டே இருந்தா துதிக்கணும். இந்த நாவை வச்சு சண்டை போடுறோமே, அதை அகற்றி விட்டு துதிக்கணும். துதிச்சா என்னதான் வைப்பார் நாவுல?
அந்நிய பாஷையை வச்சுட்டு போயிடுவார். நீ வாடு பேசிக்கிட்டே இருப்ப. ஃபர்ஸ்ட் உளருவ, ஐயோ உளறுத்துறை கிறுக்கா இருக்கும் போலுக்கு, அப்படிதான் நினைப்பாங்க. கிறிஸ்தவுக்கு நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு பைத்தியம் தான், நமக்கோ தேவ பலன். ஆகவே அந்நிய பாஷையை பேசணுங்க. அதான் தேவனின் அன்பு கூறுகிறோம். அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 15 - 17 வரை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. சீமோன் பேதுரு யாரு? 12 சீசர்கள் அவர் ஒருவர். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் 12 சீசர்கள் அவர் ஒருவர். அது சீமோனை நோக்கி என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்றார். நல்லா, இது ஊழியக்காரர் தான் நினைச்சிட கூடாது. ஒவ்வொருவரும் தேவனில் நீங்க சீசரா இருக்கீங்க, ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த சீமோன் பேதுருவை நோக்கி, என்னை நேசிக்கிறாயாப்பா, அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்லணும்ல. ஆமா ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் சிந்தையா இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. ஒவ்வொரு நிமிஷமும் அன்பு கூறுகிறேன். வேலை பார்க்கும்போது கை வேலை பார்க்குது. ஆண்டவரே, நான் அன்பு கூறுகிறேன்ப்பா. நீங்க அதுவும் கேட்கிறாரு. சீமோன், எத்தனை காலமா நான் இருந்தேன்? 3 வருஷமா பாருங்க ஊழியம் செய்தார். 33 வருஷம் இந்த சரீரத்துல ஊழியம் பார்த்தார் இயேசு கிறிஸ்து. அதுன்னு சொல்றாரு, சீமோன் பேதுருவை நோக்கி சொல்ற, யோனாவின் குமாரனாகிய. அவங்க அப்பா வேற சொல்லி சொல்றாரு. அநேகர் பேர் இருக்கும், ஒரே பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அப்பா பேர் வேற வேற இருக்கும். அதேன்னு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகி சீமோனே. இப்ப இருக்கிறாங்களே 12 பேர், இங்க இருக்கிறவங்கல்ல நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா சொல்லுப்பா சொல்லிட்டு அது கேட்கும் போது, நேசிக்கிறேன் ஆமா சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். சுச்சியை போட்டுக்கோங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? முதலாம் தரம் கேட்டா, 2ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி, யோனாவின் மறுபடியும் என்ன அன்பா இருக்கிறாயா நீ? அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே அந்த மைக்கு எடுத்தாங்க. பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். போதும் பாருங்க, 3 தரம் கேட்கிறாருங்க. என் மேல அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, மறுபடியும் கேட்கிறார். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட ஒவ்வொருவரையும் இப்ப கேட்கிறார், மகனே மகளே, என்னை நேசிக்கிறாயா, என் மேல அன்பா இருக்கிறாயா. நம்ம நினைக்கிறோம் திடீர்னு ஊழியத்தை தூக்கி தர மாட்டார், திடீர்னு ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த பாருங்க, கூட இருந்து சீசரை நோக்கி 3 தரம் கேட்கிறார். நம்ம சோதிப்பார். ஆண்டவர் புடம் விடுவார். இதுல கரெக்டா இருக்கிறாயா, உண்மையா என்னில் அன்பு கூறுகிறாயா. பாருங்க, ஆண்டவர் ஆரம்பம் முதல் அன்பை பற்றி தான் பேசுகிறார். ஆராதனை பகுதி, பாடல் பகுதி, இப்போதும் கூட அன்பா இருக்கிறாயா ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் பார்த்துதான் புடம் விட்டுதான் சுத்த பொன்னாக நீ இருக்கிறாய். அப்பதான் கர்த்தர் நம்ம கையில தருவார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏனதோனன் இருந்தா கர்த்தர் தரமாட்டார். அதான் பாருங்க, கூட இருந்த சீசர் தான் எதுவுமே சொல்லாம தரலாம். ஆனா நீ அன்பா இருக்கிறாயா பாருங்க, யாரும் பார்க்க மாட்டார் ஆண்டவர். இவர்களில் அதிகமா அன்பா இருந்தா உனக்கு மேன்மையான ஊழியத்தை தருவார். எதுவுமே ஊழியம் இல்லாம அநேகர் ஒரு தரிசனம் இல்லாம ஊழியத்துக்கு வருவாங்க. சீரழிஞ்சு பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கும். பாருங்க, தேவன் பேசி வரணும், தேவனில் அன்பு கூறணும். நீ அதிகமா நேசிக்கிறாயா 3 தரம் கேட்டார். இந்த கால வேளையிலும் கூட நம்ம ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசுகிறார். மகனே மகளே, என்னை நீ நேசிக்கிறாயா, என் மேல அன்பா இருக்கிறாயா. நீ அன்பா இருப்பாயானா உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு நீ தர்க்கம் பண்ண மாட்ட, வாக்குவாதம் பண்ண மாட்ட. உன் மனைவியோடு நீ வாக்குவாதம் பண்ண மாட்ட, உன் கணவனோடு
நீ வாக்குவாதம் பண்ண மாட்ட, எரிச்சலான வார்த்தையில் நீ பேச மாட்ட, திடனற்று போகிற வார்த்தையை நீ பேச மாட்ட, தகாத வார்த்தைகளை நீ பேச மாட்ட, கிருபை இல்லாத வார்த்தைகள் நீ பேச மாட்ட. உனக்குள்ள அன்பு இல்லையே. இந்த கால வேளையில ஆண்டவர் பேசுகிறார், என் ஜனமே, உனக்குள்ள அன்பு இல்லையே. என்னிடத்தில் இப்பொழுது நான் வருவேன் என்றால் நீ என்னிடம், நான் உன்னை என்னிடம் சேர்த்து கொள்ள முடியாது. உன் ஜீவியத்தில் அன்பு இல்லை. ஆகவே இந்த கால வேளையில உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை சீர்படுத்திக் கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்கள்ல இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொல்றார். இந்த நாளுக்குள்ள நம்மை சீர்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் கேட்கிறார், 3 தரமும் கேட்கிறார், என் ஜனமே, நமக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா நம்ம சகிக்க முடியாது. சண்டை வரும், நாக்க 1.5 முளைக்கு நீட்டுவோம் பாருங்க. அதெல்லாம் சண்டை போடக்கூடாது. தேவ சமாதானம் உனக்கு வேணும்னா தேவ அன்பு உன் இருதயத்துல வாசம் செய்ய வேண்டும். நாம் தேவனில் எவ்வளவு பாருங்க நேசம், அன்பு வைத்திருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான், நீ சிநேகித்தாத்தான், என்னை அன்பு கூர்ந்தாத்தான் நீ என் பிள்ளைன்னு சொல்றார். இந்த கால வேளையில பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில், மைக்கில் வாசிங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில எழுந்து தேவனை கண்டடையணும். தகாத வார்த்தையில பேசக்கூடாது. ஆகவே இதுதான் கடைசி. பாருங்க, ஆண்டவர் கடைசியா அவங்களோட பேசுறார். நாவை நன்மையானதை பேசணும், ஆசீர்வாதம் உள்ளதா பேசணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாம கணவன் மனைவிக்குள்ள குழப்படி உண்டு பண்றது, வெளியிலிருந்து வெளியாளு வருவாங்க. அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணீங்கன்னா அந்த இரத்த பலி அவர்ல தான் சேரும். பாருங்க, நீ குழப்படியை உண்டு பண்ணிட்ட, நாவை அடக்காம ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. கணவன் மனைவி யாருதான்? ஒரே மாமிசமா இருக்கிறாங்க. ஆகவே இதுல பெத்த தாயோ தகப்பனோ 2 பேருக்கும் இந்த வசனம் இருக்கு. பாருங்க, இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பழைய ஏற்பாடுலையும் பாக்குறோம், புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆகவே மத்தேயு சுவிசேஷத்துல பாக்குறோம், அதுல நம்ம தலையிடக்கூடாது, நீ மூக்க நுழைக்க கூடாது. நம்ம பிளப்பு உண்டு, அது உண்டுன்னு பார்க்கணும். அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாரு வேணாலும் சொந்த பந்தம் இருக்கலாம். நீ வந்தமா ஏதாவது தின்னுபட்டு சாப்பிட்டுட்டு தின்னு சொல்ல எனக்கு நாவல வருது பாருங்க சார், நாங்க சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படிப்பா இருக்கீங்க, அப்படியே நான் ஜெபமணிக்கிறேன். நன்மையான சீசர் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு சமாதானம், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் தான் சொல்றார். ஆகவே கணவன் மனைவி ஒரு மாமிசம். அதை தலையிடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கூட உரிமை இல்லை, பெத்த பிள்ளைகளுக்கு உரிமை இல்லை. இந்த கணவன் மனைவி அவ்வளவு ஒரு இது பாருங்க, அவங்க ஒரே மாமிசமா இருக்கிறாங்க. ஒருபோது பிள்ளைகளை பேச விட்டுறாதீங்க. அது கணவன் மனைவியும் ஒரே தான் இருக்கும், இடம் கொடுத்துடக்கூடாது. பிள்ளைகளை பேசுறதுக்கு மனைவியோ தகப்பனோ இடம் கொடுத்தக்கூடாது. இந்த பிள்ளைய நரகத்துக்கு போயிருங்க. பாருங்க, வேதம் சொல்லு, சபிக்கப்பட்டவன். இந்த காலையில் அதான் பார்த்தோம், தேவன் அன்பு கூர்ந்தான், இப்படி தகாத வார்த்தை பேச மாட்டாங்க. 3வது ஆளு நுழைக்க கூடாது, மூக்க நுழைக்க கூடாது, பேசக்கூடாது. பாருங்க, அது ஒரு மாமிசமா இருக்காங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க பேசணுங்க. பிள்ளை இல்லாத நேரத்துல பேசணும். ஏன்னா ஒரு மாமிசனா அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் சந்தோஷப்படுவாங்க, ஐயோ நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நமக்கு தான் நல்லது. அவங்க சந்தோஷப்படுறாள், ஒன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார், 2 பெத்தவங்க. ஆகவே கணவன் மனைவி ஒரு மாமிசம், ஒருபோதும் தலையிடக்கூடாது. ஆகவே நீங்க தான் பேசி தீர்த்து கொள்ளணும். 3வது ஆள உள்ள நுழைச்சா ஒரு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், வேதம் சொல்லுது. ஆகவே அத தேவன் நினைச்ச மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப சொந்த யாராவது பிரிக்கிறாங்க. அப்ப ஏதாவது என் பிள்ளைய சொல்லிட்டானே உடனே வீட்டுக்கு வா. பாருங்க, அநேகரை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப வாழ்க்கை போயிடும். ஆகவே சண்டை இல்லாத வீடு எது இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஒருவருக்குள்ள உட்கார்ந்து பேசுங்க. அப்ப நமக்கு எதிர்காலம் இருக்கியா, நம்ம பிள்ளைய 4 பிள்ளைங்க 2 பிள்ளை இருக்கு, சரியான அவங்களுக்கு முன்மாதிரி இருக்கணும்ப்பா. பிள்ளைகள்லாம் ஆலயத்துக்கு வரணும், அபிஷேகத்தை பெறணும். அதுக்காக நம்ம என்ன செய்வோம், பிரயாசப்படுவோம். சண்டை போட்டு இப்ப என்னத்தை கண்டோம்,
சமாதான கேடுதான். அப்படி உட்கார்ந்து நீங்க பேசுங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றாதான் இந்த சத்திய ஆவியானவர் பேசு. யாரும் போதிக்க வேண்டியது இல்ல. இந்த சத்திய ஆவியானவரே பேசுவார். உனக்குள்ள அந்த அபிஷேகம் இல்ல, அந்த ஆவியானவருக்கு நீ முழுமையா ஒப்பு கொடுக்கல. இந்த கொடுத்த அபிஷேகத்துக்கு கூட அநேகர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, பொறுமையா இருக்காது. என்ன காரணம்னா தேவன் கொடுத்த முத்திரையா கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறாங்க. இந்த அபிஷேகத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கல, ஒப்படைக்கல. ஆகவேதான் சண்டை வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கணவன் மனைவி ஒரு மாமிசம். ஆகவே அவங்க தேவனை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அன்பு கூறாம போனா சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவள். இந்த வசனம் 2 பேருக்கு தான் பாருங்க, கணவன் மனைவி, மற்ற எல்லாம் தேவனுடைய விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும். அப்ப தேவனில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என் ஜனமே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 23 வரை நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. எங்க இருக்கிறார் நம்முடைய தேவன்? உன்னதத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ. என் பிதாவின் சித்தத்தின்படி யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என் தகப்பன் பிதாவாகிய தேவன் அவருடைய எங்க அப்பாவுடைய சித்தத்தை இந்த பூமியில எவன் ஒருவன் செய்கிறானோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவன் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. தேவ சித்தத்தை செய்கிறவன் தான். ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியில இருக்கலாம், எவனோ பாருங்க அவன் தேவ சித்தத்தை செய்யணுங்க. சும்மா ஆலயத்துக்கு கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. என்ன கர்த்தாவே? உன்னை அறியேன் போன்னு சொல்லிடுவார். என்னதான் செய்யணும்? நீ கர்த்தரில் அன்பு கூறணும். இந்த இடத்துல அதான் பார்க்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே. இனிமே நடக்க போதுங்க ஆண்டோடைய வரிக்கு பாருங்க. அவர் சீக்கிரம் அந்த வசனம் இன்னும் நிறைவேற போது. ஆகவே நாம் பேருக்காக உதடு அசையக்கூடாது. சண்டை போட எவ்வளவு பலாக்குறோம் வாய. தேவனை துதிக்கும் நல்ல வார்த்தைகளை பேசணும். சும்மா சண்டை போட்டு தேவ சமூகத்துக்கு கர்த்தாவே கர்த்தாவே உன்னை அறிய நீ யாரு தெரியலையே போன்னு சொல்லிடுவார். பாருங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில், அந்நாள்னா இன்னி வரப்போகுது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. ஒரு ஆள் இல்ல, இந்த வசனம் எல்லாரும் அநேகர் இருப்பாங்களாம். பேரு கிறிஸ்தவங்க, உண்மையாக நல்ல உண்மையான சபைக்குள்ள வர்றவங்களும் கூட, ஆவிக்குரிய சபைக்கு வர்றவங்களும் கூட வெறும் உதடுதான் கர்த்தாவே கர்த்தாவே. அநேகர் கைவிடப்படுவாங்க, அநேகர் சபிக்கப்பட்டவர்களா போயிருவாங்க. வசனத்துல இருக்கு. அந்நாளே அநேகர் என்று பார்க்கிறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பாருங்க, அவங்க போறோம். ஒன்னு ஊழியக்காரங்க விசுவாசிகளுமே அற்புதம் அடையாளம் செய்யறாங்க. வரங்களை ஆண்டவர் பகிர்ந்து எல்லாருக்குமே தருகிறார். ஆகவே அந்த இடத்துல பாக்குறோம், அந்நாளே எல்லாம் செய்யறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அவங்களை நோக்கிதான் என்ன சொல்றாரு? அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது இனி வர்ற நாட்கள்ல சொல்லுவார், அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. நீ யாரு இங்க வந்திருக்கிற? நீ யாரும் தெரியலையப்பா. உனக்கு கொடுத்த அடையாளத்தை நீ என்ன செஞ்சிட்ட? மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்ட. இந்த பரிசுத்த ஆவி, இந்த ஆவியானவர் நான் உனக்குள்ள வரக்கூடாதபடி தகாத வார்த்தைகளை பேச. நீ யாரும் தெரியல, என் சித்தத்தை நீ செய்யல. நீ பெரிய கொம்பனா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், உன்னை அறியேன். உன் இருதயம் இருளாக இருக்கேன். அதையும் சொல்றாரு, ஒரு காலம் உன்னை அறியவில்லை. அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிக்காத. உனக்கு பங்கு இல்ல, உனக்கு சுதந்திரமும் இல்ல. நீ சும்மா பேருக்காக ஆலயத்துக்கு வந்து நீ போயிட்டு நீ அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு. பேரு பாருங்க, அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. விசுவாசிகளா இருந்து அவங்களும் யாருக்கு எல்லாருக்காக ஜெபம் இருக்காங்க. ஆனா அவங்களை சரிப்படுத்தலையே, உன் ஜீவியம் சரியில்லையே. நீ கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்க தரிசனம்லாம் சொல்ற. கர்த்தர் பேசினார், அங்க பேசினார், உன் இதயத்துல பேசலையே. உன் இதயம் இருளா இருக்கே. அதான் ஆண்டவன் இந்த கால வேளையில பேசுற. அக்கிரம செய்யக்காரரை, அக்கிரம செய்யக்காரியே, நீ என்னை விட்டு அகன்று போ. ஒரு நிமிஷம் கூட இருக்காத. உன் இதயமெல்லாம் இருளா இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்,
மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அதெல்லாம் சரிதான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமா? தேவ அன்பு நமக்கு இருக்கிறதா? அவரை அன்பு கூறலனா தேவன் சொல்லுவார், அவருக்கு முகதாட்சியமே இல்லை. எல்லாம் ஜனங்களை, எல்லா உயிர்களை நோக்கி இந்த கால வேளையில் சொல்றார், நான் உன்னை அறியவில்லை, சபிக்கப்பட்டவர்களை வந்து நீங்க போங்க, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்றார். ஆகவே இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக, நாம் அவரில் அன்பு கூறுவோமாக. ஆகவே அவர் அன்பு கூறலனா அப்படிதான் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தா. ஜெபம் பயங்கரமா இருக்கும், அது இருதயம். ஒரு வார்த்தை தான், சகிப்பு தன்மை இல்லை. குப்புற கடைச்சி ஐயோன்னு வாயை பிளந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும் பாருங்க. அநேகரை நான் பார்த்துருக்குறோம். ஆம்பளையாலும் அது மாதிரி, ஐயோ சொல்லிட்டாங்களே, ரெண்டுல ஏதாவது பார்ப்பேன் பாருங்க. அவங்க பலன் தைரியம் இருக்கான். ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. கணவன் மேல தப்பு இருந்தா அதை நீ கண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அன்பா சொல்லலாம். ஆகவே கண்டிக்கிறது கர்த்தர் தான். நீ வந்து சொல்லி அதட்டி தகாத வார்த்தை பேசின ரட்சிப்பு உண்டாக. உன் நடத்தையை பார்த்தே வந்து உன்னை கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய் என்று வேதம் சொல்லுது. ஆகவே என்ன வார்த்தையும் பேசக்கூடாது. ஆகவே வந்து நம்ம என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அன்புல சாதிக்காது எதுவுமே சாதிக்க முடியாது. அது வயத்தான் செய்யும், தகாத இடத்துல உட்கார்ந்து இருக்கும். வாயில வர கெட்ட வார்த்தை தான். ஆனா அதை நீ ஜெபிக்கணும். என் சரீரம், என் கணவன் ஒரு சரீரம், என் மனைவி ஒரு சரீரம் பா, அதப்பா அதெல்லாம் போதே ஆண்டவர், நீ ஆண்டவரோட கேளு, ஆண்டவரை கூப்பிடு. வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அதை விட்டு மனுஷர்கிட்ட சொல்லி, மனுஷர்கிட்ட நீங்க ஒருபோதும் நீங்க யாரிடம் சொல்லாதீங்க, ஊழியக்கார்ட்ட கூட சொல்லாதீங்க. மெயினா யார்கிட்ட சொல்லக்கூடாது? ஜனங்கிட்ட சொல்லக்கூடாது. ஊழியர்கிட்ட ஏதாவது ஜெபிக்க நீங்க சொல்லலாம், எல்லா ஊழியர்கிட்டையும் நீங்க சொல்லிடாதீங்க. அவங்க கேவலப்படுத்திடுவாங்க. 4 பக்கம் சொல்லி பிரச்சனையே கூட்டி விட்டுருவாங்க. நல்லா கவனிக்கணும். கணவன் மனைவி ஒரு மாமிசம். நீ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தனா நீ நல்லா இருப்ப, இல்ல சீரழிந்து எப்படியாவது போன்னு விட்டுருவார் ஆண்டவர். ஆகவே வந்து ஆண்டவனை கண்டிக்கிறார். கண்டிப்பு எங்க இருக்கோ, தீர்க்க தரிசனம் எங்க இருக்கோ, அங்க ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டாங்க, சீரழிஞ்சு போக மாட்டாங்க. இப்ப நான் கூடியிருக்கிற ஜனம் இருக்கிற இடம் ஆவியானவர் பேசுறார். ஆக இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சா நீ பிழைச்சிக்கிருவ. அப்படி இல்லைன்னா நஷ்டம் சேதம் நமக்கு தான், அவருக்கு ஒண்ணும் இல்லை. ஆகவே நீ ஒரு மனதோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். என் ஜனமே, அநேக வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவர் இந்த வேளையில அவர் ஒவ்வொரு இதயத்தில் பேசுறார். நீங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான். ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் எனக்கு என்ன ஆசீர்வாதம், என் ஜீவியத்துக்கு என்ன மாற்றம் உண்டாயிருக்கு, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ டெய்லி ஜெபிக்கலாம், உபவாச கூட்டம் நடத்தலாம் வீடுகள்ல, ஒவ்வொரு வீட்லையும் காலையிலையும் சாயந்தரம் ஜெபிக்கலாம். நீ முக்கி ஜெபிக்கலாம். உன் ஜெபம் கூரைக்கு மேல என்ன செய்யாது, போகாது. வேதத்தை கேளாத ஜெபம் தேவனுக்கு முன்பாக என்னது, அருவருப்பு, அசிங்கம். நீ இந்த தேவன் சொல்ற அந்த வார்த்தையை நீ கேட்டு செவி கொடுத்தா நீ அதுக்கு பிறகு நீ ஜெபம் ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கேட்பார், பதிலை தருவார். ஆகவே வேதத்தை, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். என் ஜனமே, பாருங்க, வேதத்தை படிச்சோம், கர்த்தாவே கர்த்தாவே நம்ம நினைச்சிருப்போம், நல்ல விசுவாசி, கடைசி நாள்ல தெரியும், அக்கிரமை செய்யக்காரரே நீ மற்றவர்களுக்கு சொன்ன, நீ முதலாவது நடத்திலே காமிச்சியா, வசனத்தை கை கொண்டுதான் மற்றவர்களுக்கு போதிக்கணும். அப்படி இருந்து ஆண்டவர் கேட்பார். ஆகவே ஜாக்கிரதையாக நீங்க காணப்பட வேண்டும். வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42, 44 பார்க்கிறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே, நாம் நினைக்காத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நம்ம நினைக்காத நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இயேசுவின் சிந்தை இல்லாம கிறிஸ்துவின் சிந்தை, அதான் வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களில் இருக்கிறவர். இயேசு எப்ப வருவார்? அப்படி இல்லாம நீ சண்டை போட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு நொடிதான், கண்ணு மூடு முழிக்க ஒரு இமைப்பொழுது, ஒரு நிமிஷம் வேதம் சொல்லுது பாருங்க. எல்லாரும் மறுரூபம் பட்டு போயிடுவாங்க. அவர் சிந்தையா இருக்கிறவங்க, ஐயோ என்னைய விட்டுட்டு போறீங்க, என்னைய கூட்டு போ, நீ சண்டை போட்டில கெட, உனக்கு இடம் இல்ல, என்னிடம் உனக்கு சுதந்திரம் இல்ல. ஆண்டவரே கத்தா என் கணவனு கைவிட்டாரு, நீ ஏன் என்னைய விட்டுட்டு போற, என் கணவனை மட்டும் கூப்பிட்டு நீ நடக்க போகுது. இந்த வார்த்தையெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அந்த நேரத்துக்கு நம்ம எல்லாரும் அவருடைய வருகைக்கு போறவங்க, நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நீங்க பரிசுத்த வழி செல்ல வேண்டும் என்று அந்த கால வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். ஐயோ என்னை கைவிட்டு போறிய சொல்லிட்டு வந்துட்டு ஒவ்வொருவரும் வந்து கூப்பிடுவான். மனைவி கணவனை கூப்பிட,
கணவன் கைவிடப்பட்டு போனா மனைவிய, ஐயோ என்னைய விட்டுட்டு போறியே, உனக்கு நியாயமா இருக்கா, நீ நானும் ஒரு மாமிசம் தான், நீ கைவிட்டாதப்பா, நான் வாரேன், ஒன்னும் செய்ய முடியாது, நீ பறக்க முடியாது, கீழே கிடப்ப. பரிசுத்தம் உள்ளவர் தான் அவர் சேர்ப்பாருங்க. அங்க ஆண் என்றும் இல்ல பெண் என்றும் இல்ல, இந்த இடத்துல எல்லாரும் சகோதரி சகோதரிகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த பூமியில நீங்க அன்பா இருந்து பழகுங்க. நீங்க அன்பா இருக்கிறத பார்த்து பிள்ளைய படிக்க, நீங்க பிள்ளையிட்டு நீங்க சொல்லிட்டீங்களா, ஒரு தரம் 2 தரம், அதுக்கு மேல சீரழிஞ்சு போ, நீங்க என்ன செய்யணும், விட்டுறணும், ஓயாம போராடக்கூடாது. நல்ல பயலுக்கு ஒரு சொல்லுதான் பாருங்க, கேட்கிறோம். நம்ம உலகத்துல சொல்றத கேட்கலன்னா விட்டுறணும், சேதம் அவங்களுக்கு தான். ஆகவே சொல்ல கேட்கணும், தாய் தகப்பன் சொல்றத பிள்ளைகள் கேட்கணும். நீ முதலாவது உங்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளும் போது தேவனுக்கு முன்பாக உங்க வழி பிரியமா இருந்தா அதுக்கு பிறகு நீங்க சொல்லி பாருங்க, கேட்பான். அப்படி கேட்கலன்னா இன்னும் உங்களை சீர்படுத்த, உங்க வழி சரியில்லை பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, அவ்வளவுதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் கூப்பிடுறார். இப்ப நம்ம நினைக்காத நாளைகள் வருவார். இந்த வரியில நாம ஆயத்தமா இருக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35 37 வரை நான் வாசிக்கிறோம். அப்படியே, எப்படியே மேல உள்ள வசனத்துல வாசிக்கும் போது, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ, வீட்டு எஜமான் இந்த சரீரத்துக்குரியவர், நம்ம சரீரம் அவருடையது, இந்த இதயமாக இந்த வீடு அவருடையதுங்க. நம்ம சொல்லிட்டா வருவார். இந்த கேரண்டி, இந்த மைக்கு பாருங்க, மைக்கு ஸ்பீக்கருக்கெல்லாம் கேரண்டி இருக்கு, 1 வருஷம் 2 வருஷம். நம்ம ஜீவனுக்கோ கேரண்டி இல்ல, அதை மட்டும் ஆண்டவர் வெளிப்படுத்தல. நாம் நினையாத நாளிகையில வருவார். நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டு எஜமான் இந்த சரீரத்துக்குரியவர் எப்படி வருவாராம்? சாயங்காலத்திலேயோ, நடு ராத்திரியிலேயோ, சேவல் கூவும் நேரத்திலேயோ, காலையிலேயோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில், நல்ல கவனிங்க, நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக. யாராவது திடீர்னு வந்துட்டா, நினைச்ச பார்க்கலப்பா, போன் பண்ணாம இப்படி வந்துட்டீங்களே, நினைச்ச நம்ம சொல்றத பார்த்திருக்கோம். நம்முடைய தேவன் சொல்லிட்டு வர மாட்டார். அதனாலதான் விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கணும். ஒரு வார்த்தை நாவுல வருதா, நாவே உள்ள போ, அமைதியாரு, இந்த நாவு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஆகவே நான் பரிசுத்தம் உள்ள மகன், இந்த வார்த்தையை பேச மாட்டேன். ஒருவர் புண்படுறாங்களா, அந்த வார்த்தை எனக்கு தேவை இல்லை. இந்த வார்த்தையை பேசி எனக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டீங்க, அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தேவையில்லை. நல்ல வார்த்தையை பேசுவேன், அப்படி நம்ம சொல்லணும். பாருங்க, நம்ம நினையாத நாளிகையிலே அவரு என்னதான் செய்வாரா? உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத 2 தூக்கம். ஒன்னு சரீர பிரகாரமாக, இன்னொரு ஆவிக்குரிய ஆத்மா. அந்த ஆத்மா தூங்குறது. சரீரம் தூங்கினாலும் ஆத்மா விழிப்புள்ளதாக இருக்கணும். இந்த இடத்துல பாக்குறோம், மனவாள நரம்பு நல்லா குரட்டப்பட்டு தூங்கிட்டு இருந்தா எல்லாரும் ஆயத்தம் உள்ளவங்க போயிருவாங்க. நீ இங்க ஒரு ஜெபம் நடக்கும், டிவியை பார்த்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு என்ன செய், அகன்று போங்க, நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. உனக்கு இடமே இல்லை. ஆண்டவர் நினையாத நாளிகள்ல சொல்லிட்டு வர மாட்டார். ஆயத்தம் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க. அந்த பூமியில ஒரு அதிசயம் நடக்க போகுது. இனிமே கடைசி நாள்ல நடக்கும். ஒரு கூட்ட ஜனம் காணாம போயிருவாங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். யார? ஆயத்தம் உள்ளவங்களை, தேவனின் அன்பு கூறுகிற ஜனங்களை எடுத்துக்கொள்வாங்க. வரும்போது தூங்குறவர்களா, நீ குரட்டை போட்டு தூங்கிட்டு இருந்த, அப்படியே கிடக்க வேண்டிதான். பாருங்க, நீ உன்னை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்க கூடாது இந்த ராஜா. அதுக்கு நீ என்னதான் செய்யணும்? விழித்திருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். யாருக்குதான் சொல்றாரு? எல்லாருக்கும். சீசருக்கு மட்டும் இல்ல, நான் சொல்லுகிறது எல்லாருக்கும், சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நான் சொல்றேன். விழித்திருங்கள் என்றார். நீங்க எல்லாரும் விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுகிற யாவரும் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் நம் இருதயம் முழுவதும் தேவ அன்பு ஊற்றப்பட நாம் வாஞ்சிக்கணும். என் ஜனமே, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அளவில்லாத அன்பு வீடுகளுக்கு போன ஒருவருக்கொருவர் அன்பா இருக்குவோம். பாருங்க, இந்த தேவனுடைய அன்பு என் மேல ஊற்றப்படும். நான் அன்பாய் இருப்பேன், தேவனே அன்பு கூறுவேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 அல்லேலூயா சொல்லிடணும். யார் யாரோட வாயில அல்லேலூயா வரலன்னா அது பூரா அசுத்தம், சண்டை இருக்குன்னு அர்த்தம். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நான் நாவு திறக்கணும், சண்டை போடுறதுக்கு வாய் மூடணும். அதனாலதான் கோட்டை சவர் மாதிரி பல்ல வச்சிருக்காரு. இந்த பல்ல தாண்டி நாவு வந்துடக்கூடாது, அறுத்து விடுவார். சங்கீத புஸ்தகத்துல பாக்குறோம், பொய் சொல்ற நாவு அறுக்கப்படும் என்று பாக்குறோம். நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கும்போது கணவன் நாவோ மனைவியின் வாய் வசனம் சொல்றது அறுத்துறாதீங்க. எதைதான் அறுக்கணும்? பேசுறத அகற்றி நீங்க வேத வசனத்தை நாவுல வைக்கணும். அதுதான் அந்த அர்த்தம். ஆகவே பாருங்க, நம்ம கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்கப்பா. எதையுமே நான் கொண்டு போறது இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில. மறு வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை பரலோகத்துல இருக்கு. இந்த பூமியில எப்படி நீ வாழ்றையோ, தேவனுக்கு பிரியமாய் வாழ்றையோ, அதை வச்சுதான் அங்க கிடைக்கும் பரலோகம். இல்லைன்னா அக்கிரம செய்யக்காரரே, என்கிட்ட பங்கே இல்லையே, நீ பேசுறதெல்லாம் அக்கிரமா பேசுன கெட்ட வார்த்தை, உனக்கு இடம் இல்ல, போ, நீ யாருன்னு தெரியலையே, போன்னு சொல்லிடுவார். இப்ப கிருபையின் நாட்கள் இரக்கமாக அவர் இறங்குறார். ஏதோ ஊழியக்காரர் ஜெபிக்கிறோம் இந்த குடும்பத்துக்காக, நீங்க ஊழியருக்காக ஜெபிக்கிறீங்க, ஊழியக்காரனுக்காக. ஆகவே தயவாய் கிருபை நாட்கள் இருக்கிறோம். இன்னியெல்லாம் கிருபை நாட்கள் முடிய போகுது. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு பிறகு நீங்க கதவு அடைக்கப்பட்ட பிறகு கூப்பிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாம் தெளிந்த புத்தியாக இருக்கணுங்க. வாசிக்கிறோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருக்கணுமா? முதல் என்னதான் இருக்கணுமா? புத்தியிலேயே புத்தி, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்திகளாக இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன். எதிராளி யாருதான்? பிசாசு. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வெளியில இருந்து வர வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த சத்துருவை நீ சத்துருவை என்ன செய்யணும்? நேசிக்கணும், வெறுக்க கூடாது. பாருங்க, அதை வசனத்துல பாக்குறோம். இடத்துல துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, சத்துருவை நேசிங்கன்னு இருக்கு. அப்ப எதிராளாகிய அவன் நல்ல அவனுக்குள்ள அந்த கிரியை இருக்கு, இந்த பிசாசு போக முடியாது, நீ ஜெபிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், உங்கள் எதிராளியாகிய அந்த பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு இடத்துல இல்ல, ஐயோ என் பிள்ளை அப்படி பேசுதேன், ஆண்டவர் உனக்குள்ள இல்ல, நீ ஆண்டவருடைய வழியில் சரியா நடக்கல. யாராவது பேச முடியுமா? நாவு அருந்து போயிடும். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை பேச சொல்லுங்க பார்ப்போம், என்னை பேச சொல்லுங்க, யாரும் பேச முடியாது. ஆவி அப்ப பேசுனா ஆண்டவர் உடனே யுத்தம் பண்ணுவார். ஆகவே என் பிள்ளை பேசிடுச்சு, என் கணவன் பேசிட்டாரு சொல்லிட்டு மனைவி பேசிடுச்சு, குப்புரை கடிச்சு நீ அழுதுகிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம், எதிராகிய பிசாசு, எதிராகிய அந்த பிசாசு சுற்றி திரிகிறான். ஆகவே நீ தெளிந்த புத்தி நமக்கு வேணும். இப்ப நீ சண்டை போடுறன்னா நீ தெளிந்த புத்தியே இல்லை, உனக்கு புத்தி இல்லாத மகனாய் மகளாக நீ காணப்படுற. சண்டை போட்டா உனக்கு புத்தி இல்லைன்னு நீங்க சொல்லணும். சொல்லிட்டு மனசுல நீங்க தெளிந்த புத்தியா இருந்தா மறு வார்த்தை பேசக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீ தெளிந்த புத்தியா இருந்தா நீயும் நானும் ஒண்ணும் இல்லை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆகவே அந்த மன தன்மை அவன் என்னதான் சொன்னாலும் பாருங்க, காதுல செகிட்டு விரிய. நம்ம எவ்வளவோ சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருது. சேதம் உனக்கு தான், நஷ்டம் உனக்கு தான். காது உள்ளவன் சொல்லுங்க, காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் போய்கொண்டே இருக்க கடவன். அது இந்த வசனத்துல அதிலே பதில் வந்துருது. காது உள்ளவன் கேட்க கடவன். காது இல்லையா? காது, இந்த காது இருக்கும், இருந்தும் இந்த செவி, இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள போகாததுனால நீ போய்கொண்டே உன் வழியை பார்த்து போய்கிட்டே இரு. ஆண்டவர் வந்தாலும் உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். காது இருந்தா நிச்சயம்
கேட்கணும். ஊழியக்காரன் சொல்றாங்க, ஒரு சில விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்றாங்க. வீடுகள்ல மனைவி சொல்லுது, கணவன் ஒருவருக்கு ஒரு சொன்னாலும் வசனம் இருக்கு, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க கடைசி காலமா இருப்பதால் வேத வசனம் சொல்லுது. எதுவுமே காதுல ஏற்றுக்கொள்றதுல நீ பெருசா நான் பெருசா. பாருங்க இந்த இடத்துல பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உனக்கு வேணும். தெளிந்த புத்தி இல்லாத பட்சத்துல நீ இந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என் ஜனமே. இந்த 10வது வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. கொஞ்சம் போதும் நம்ம வாசிக்கிறது அந்த தொடர்ந்து வாசிங்களா, அந்த புத்தியை பற்றி நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 to 13 வரை நான் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25 1 to 13 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும். புத்தி உள்ளவங்களா சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் புத்தி இல்லை, அதெல்லாம் அறிவு இருக்கத்தான் செய்யுது. செயல்ல காமிக்கணும். போயிட்டு அமைதியா இருக்கணும். வீடுகளுக்கு போனா அமைதியா இருக்கணும். சொல்லியாசணும், ஏய் நான் பாஸ்டர் சொல்லி தந்துருவேன் சொன்னா அவங்க என்ன சொல்றது, ஏய் பாஸ்டர் ஒரு மனுஷன் தான்ப்பா, நீ என்ன பெரிய கடவுளா பாருங்க. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைய, ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவங்க, ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாருங்க. உனக்கு ஏதாவது நஷ்டம், உனக்கு சத்தியத்தை குறைச்சி சொன்னாலும் இணையத்தையும் கேட்பார், உங்களை கேட்க மாட்டார். பிள்ளைய ஏதாவது தப்பு பண்ணிட்டா யார் பிள்ளைகளை கேட்பாங்க, ஏய்ப்பா உன் மகன் இப்படி தப்பு பண்ற, நீ என்ன வளர்த்து வச்சிருக்க? யாரு? தகப்பனை தான், தாய் தகப்பனை தான் மற்றவங்க கேட்பாங்க. அது மாதிரி நான் தான் உத்தரவாதம். எத்தனை பேர் சபைக்கு வராங்களோ அத்தனை பேர் உத்தரவாதம். நீ குடும்பத்தோடு சமாதானம் இருக்கணும், சண்டை போடக்கூடாது. வேற எதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. புத்தி உள்ளவர்களாக இருக்கணுங்க, புத்தி இல்லாம நடந்து கொள்ளக்கூடாது. நீ புத்தி இல்லாம நடந்துக்கிறிய, நீ சின்ன பிள்ளையா, வளர்ந்துருக்க, ஒரு அறிவு இல்லை சொல்றத நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தி உள்ளவர்களை சேர்க்கத்தான் அவர் என்ன செய்ய போறார், வரப்போறார். அந்த இடத்துல பார்க்கிறோம் 3வது வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. என்னன்னா என்னது? என்னன்னா எதை குறிக்குது? அபிஷேகத்தை குறிக்குது. பாருங்க, நம்ம கொடுத்த அந்நிய பாச அபிஷேகம் இல்ல, சண்டை போட்டு நாவே அசந்து போச்சு. இப்ப தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை அப்படியே தூங்குது பாருங்க. இந்த அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல அபிஷேகத்தை இழந்துட்டாங்க. இந்த இடத்துல எண்ணெயை கொண்டு போல இந்த இடத்துல பாக்குறோம். இந்த புத்தியிலும் கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவங்க என்ன செய்யல, கொண்டு போகல. எண்ணெயை அபிஷேகத்திலாம் நிரப்பப்படல. எண்ணெய் இல்லைன்னா ஒண்ணு எரியாது பாருங்க. நீ அபிஷேகத்துல நிரப்பப்படணுங்க. அதுக்குதான் காத்திருப்பு கூட்டம் இருக்கு. சனிக்கிழமை வர்றது கிடையாது. காத்திருப்பு கூட்டத்துக்கு வரணும். ஒவ்வொரு சபையில பாருங்க 3 நாள் வீடுகள்ல யாராகிலும் ஒருவராகிலும் இட கூட்டத்துக்கு வரணும். அதெல்லாம் வருகிற நாட்கள்ல அநேக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க வரணும். புதன்கிழமை சத்தியத்தை நீங்க அறியணும், வேத பாட கூட்டம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம். அப்படி நீங்க இருக்கிற இடங்கள்லாம் மற்ற நீங்க சகோதரி சும்மா தானே இருக்கீங்க சாப்பிட்டு, வேலை இல்லாதவங்க நான் சொல்றேன், வேலை இல்லாதவங்க கூடி ஜெபிங்க. எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். அதை நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும். இந்த இடத்துல பாக்குறோம் எண்ணெயை கூட கொண்டு போல புத்தி இல்லாதவங்க. 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகள் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெயை கொண்டு போன, ஐயோ நான் அபிஷேகம் பெறப்பட்டவன், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் சொல்லிட்டு காத்திருப்பு கூட்டம், வேதபாட கூட்டம், பரிசுத்த ஆராதனை எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறாங்க. ஒரு தடவை வாய் கூட்டத்துக்கே வந்துட்டாலும் யாரு சாப்பாடு தருவா? வேலை பார்த்தா தானே. நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, தேவன் உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். ஒரு ஊழியக்காரர் சொன்னா கீழ்ப்படியும், ஒரு பயம் உண்டாகணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே எதிர்த்து தாய் தகப்பனை எதிர்த்து பேசிக்கிட்டு, பெரியவங்களை எதிர்த்து பேசிட்டு, ஊழியக்காரனை எதிர்த்து பேசினா ஆண்டவர்கிட்ட இருந்து உனக்கு பங்கு இல்லை, சுதந்திரமும் இல்லை. தேவனை அறியாம இருந்தா பரவாயில்ல, தேவனை அறிஞ்சு அப்படி தேவனின் அன்பு கூறலனா எதுக்காக நீ நல்லா இருக்குன்னு தானே அவங்க என்ன செய்யறாங்க, சிச்சிக்கிறாங்க. தேவன் யார் மேல அன்பு கூறுகிறாரோ, அவன் என்ன நேசிக்கிறாரோ அவர்களை சிச்சித்து நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல எண்ணெயை கொண்டு போறேன். ஐயோ கூட்டம் இருக்கு, உபவாச கூட்டம் இருக்கு, வீட்டு ஆராதனை பாரு, ஒவ்வொன்றும் சபைக்கு போகணுமே
அந்த எது இருக்கு? அபிஷேகம். புத்தியுள்ள ஸ்திரீகள், அவங்க தெளிவாக நடந்துக்குருவாங்க, தெளிந்த புத்தி அவங்களுக்கு இருக்கு. வந்து பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் 5 புத்தி இல்லாதவர்களும் புத்தி உள்ளவர்களும் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்கப்படுகிறது. நடுராத்திரியில அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் தான் உண்டாகும் பாருங்க. போற சத்தம் போட சண்டைக்காடு கெட்ட வார்த்தை சத்தம் தான் கேட்குது. அப்ப என்ன சத்தம் தான் கேட்கணும்? புத்தி உள்ளவர்களா இருந்தா நல்ல வார்த்தை, மணவாளனுடைய சத்தம் கேட்கும். என் மகனை பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆயத்தப்படு. ஒரு ஊருக்கு போனா நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணி நம்ம போறோம், அங்க சதா காலம்னு இருக்க போறோம். அப்ப ஒரு ஆயத்தம் வேணும். ஆவி ஆத்மா சரீரத்திலையும் ஆயத்தம் வேணும். வந்து பாரு, ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது இனிமே நடக்க போகுது. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயுதப்படுத்தினார்கள். ஆயத்தப்படுத்துறாங்க. அந்நிய பாஷையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்படுறாங்க. ஆயத்தப்படுத்தினார்கள். 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, புத்தி இல்லாம நடந்துட்டாங்க. ஐயோ, நான் கொடுக்கப்பட்ட நாட்கள் புத்தி இல்லாம நடந்துட்டேனே, புத்தி இல்லாத வாழ்க்கையை செய்திட்டேனே, ஆண்டவரே உண்மை அன்பு கூறாம புத்தி இல்லாத வாழ்க்கை நான் செய்திட்டேனே சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அசிங்கமா இல்லையா? கடைசி நேரத்துல புத்தி இல்லாம வாழ்ந்து பிச்சை கேட்கிறாங்க. கொஞ்சம் கொடுங்கப்பா. எதுக்கு நான் கேட்கிறேன்? ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல நீ தேவனில் அன்பு கூறணுங்க. ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே நீங்க போராடக்கூடாது. ஆண்டவருக்கு கரத்துல கொடுத்து, ஏன்னா அப்படி போராடினீங்கன்னா உங்க ஜீவியமும் கெட்டு போயிடும். அதுதான் அந்த போராடி சண்டை போட்டீங்கன்னா, ஒரு சிலர் ஆவிக்குரியவங்க சண்டை போட்டு விட்டுருவாங்க. ஆனா சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அப்ப நீ கையை கழுவி விட்டுறணும். ஆண்டவரே உன்னுடைய அவர் கரத்துல கொடுத்துட்டா ஒன்னு சொல்லுவாரு, அடிப்பார். அடிச்சு காயப்பட்டு மனம் திரும்புவாங்க. நிறைய இடத்துல அப்படிதான். ஆகவே நீங்க போராடும் போது உங்க ஜீவியம் கெட்டு போயிடும், உன் ஜெபாவி கெட்டு போயிடும். ஆகவே வந்து போராட நம்ம ஜெபம் பண்ணிடும், நம்ம ஜீவியமும் போயிடும். ஆகவே வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அனல் மூட்டணும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம். வந்து பிச்சை கேட்கிறாங்க. கடைசி நேரத்துல அணைந்து போகுது. அப்பா இங்க தீவெட்டிகள் வந்து கொஞ்சம் கொடுங்க சொல்லும் போது 9வது வசனம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக மறுமொழியாக, அப்படி அல்ல. எப்படி அல்ல? அப்படி அல்லப்பா, எங்களுக்கும் உங்களுக்கும் போதகமில்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள் ஓடுறாங்க. ஐயோ, எழுப்புதல் கூட்டம் நடக்குது. ஐயோ, கடைசி நேரத்தில் வந்துட்டோமே, மணவாளனோட போகணுமே, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. அங்க போகவே அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க வாங்கிட்டு என்னதான் செய்யறாங்க? கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டுறாங்க. 2 பேருமே அபிஷேகம் பெற்றவங்க தான், நல்லா கவனிக்கணும். புத்தி இல்ல, இயேசு எப்பொழுதும் வருவார் இந்த அறிவு இல்ல. அப்ப அவங்க அனல் மூட்டிட்டு வராங்க. அடுத்த வசனத்துல பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. என் ஜனமே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. என் கிருபையின் நாட்களிலே, உனக்கு இரக்கமாய் கொடுத்த நாட்களிலே உன்னை தகுதிப்படுத்திக் கொள், சரிப்படுத்திக் கொள். பாவத்தை விட்டு வெளியிலே வா. என் அன்பு உன் இதயத்திலே ஊற்றப்பட முடியாய். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நாளில நீ மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை நான் உன் தேவனாகிய அன்பின் தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வார்த்தையை நீ உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். இதோ பொல்லாத நாட்கள் வரப்போகிறது. பூமிக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வர போகிறேன். கிருபையின் நாட்கள் முடியும் முன்னை, கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நீ மனம் திரும்புவாயாக. இந்த வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு.
உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக்கொடு. என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆவியானவருக்கு ஒப்புக்கூடாததை ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவருக்கு நீ ஒப்பு கொடுப்பாயாக. என் ஜனமே, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். நீ ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது, நீ ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். என் ஜனமே, உன்னை கூப்பிடுகிறார். நீ கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. இந்த சிறியோரில் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்ல. இந்த கால வேளையில் உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, அவர் வந்தது கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை நாம் மணந்துருவோமாக. இந்த கதவு அடைக்கப்பட்ட ஒன்றும் செய்ய முடியாது. 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே. அந்த இடத்துல பார்த்தோமே, கர்த்தாவே கர்த்தாவே. இந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன். உங்களை அறிய நீ யாரு? கொடுக்கப்பட்ட நாட்களை நீ உனக்கு பின்னாக பயன்படுத்தல. முக்குன்னு வாய் பேசின ஊழியக்காரர் மூலமாக, அநேகர் மூலமாக நான் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. உனக்கு பின்னாக என் வார்த்தையை எரிந்து போட்டார். பாஸ்டர் தான் சொன்னார், அவர் சொல்லல, நான் தான் பேசினேன். மகனே மகளே, நீ உன் பின்னாக எரிந்து போட்டாய். இப்பொழுது போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற நீ யாரு? அதான் சொல்றாரு, உன்னை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பார்க்கிறோம். 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறிந்திருக்கப்படியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோட அன்பா பேசு. பாருங்க, ஒருவருக்கு அன்பா இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் 1000 வருஷம் இல்ல. கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட வருஷத்துல அன்பா வாழ்ந்தாம்பா. அவனை போல அந்த பூமியில இல்ல. அவன் தான் ஆண்டவுடைய கிறிஸ்தவன். அவன் தான் இந்த பேரை நீ வாங்கணும். அப்படிப்பட்டவளை சேர்க்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே வேற எதையும் நம்ம கொண்டு போவதில்லை. உன் பிடிவாதத்தையும் உன் வைராக்கியத்தையும் எல்லாம் உன் பின்னாக தூக்கி எறி. பின்னானவைகளை பேசாத. உன் நாவு முன்னே நோக்கி இயேசுவை நோக்கி போகணும். பின்னானவைகளாம் பேசுறது, என்னைக்கோ நடந்ததெல்லாம் அந்த நாவுல பேசி பாருங்க, சண்டை தான் வரும், சமாதானம் கேடு உண்டாகும். தேவன் உனக்குள்ள இல்ல. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனை நீ அறியலேன்னு அர்த்தம். இந்த வேளையில ஆவியானவர் பேசினார். ஆகவே இந்த திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. இந்த வேளை 1 தெசலோனிக்கேயர்ல பார்க்கிறோம், 4வது அதிகாரம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாருமே 10:30க்கு தான் வாரீங்க. ரேட்டா வர்றதுனால தான் இந்த 1 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கிறது. ஆகவே நம்ம எவ்வளவு நேரம் கணக்கு இல்லை, ஆனா தேவனில் அன்பு கூறுகிறோமா? தேவன் நம்மோடு பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இயேசு ராஜா வரும்போது கனிகூடாத மரமெல்லாம் அந்த நாட்களில் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகவே இயேசு ராஜா கர்த்தர் தாமே வரும்போது 3 சத்தம் கேட்கும். சொல்லுங்க பாப்போம். இந்த பூமியில கடைசியா கேட்கப்படுகிற சத்தம் ஒரே சத்தம், கடைசி சத்தம். அதுல 3 சத்தம். முதல் சத்தம், 2வது சத்தம், 3வது. 1வது என்னது? பிரதான ஆரவார சத்தம். 2வது பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும். வழிய விடுங்கப்பா, ராஜாதி ராஜா வருகிறார். நம்ம எதிர்கொண்டு போவோம். நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாங்க. 2வது சத்தம். 3வது சத்தம் என்ன சத்தம்? தேவ எக்கால சத்தம். அதுதான் கடைசி சத்தம். தேவ எக்கால சத்தம். இவங்கெல்லாம் வழியை ஒதுக்குறாங்க. தேவ எக்கால சத்தம். இந்த சத்தத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். குடும்பத்துல சமாதானமா இருக்கணும். ஆகவே நம்ம வழியை சரிபடுத்திக் கொள்ளணும். அந்த பூமியிலே காண கடைசி சத்தம் தான் தேவ எக்கால சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் 17வது வசனத்தை பார்க்கும்போது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. யாரை எதிர்கொண்டு போக முடியும்? கர்த்தருக்கு நீ காத்திருக்கணுமா இல்லையா? ஜெபம் பண்ணும்போது ஏதாவது நீ மரத்தடியில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் போயிடுவாங்க, காணாமேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டிதான். மனைவி பேரை சொல்லிட்டு எங்க போனாங்க, எல்லா வீடையும் லாபம் வேண்டிதான். அந்தி கிறிஸ்து அடுத்த நிமிஷமே வந்துடுவான்.
பாருங்க, ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தரும் தான் அந்த பூமியில எந்த பொருளும் வாங்க முடியாது. பிசாசுடைய முத்திரை 666 முத்திரை பாருங்க, வலது கை நெத்தியில போடுவான். போட்டாச்சுன்னா நம்ம அங்க போகவே முடியாது. அதுலயும் ரத்த சாட்சியை மறிப்பாங்க. தேவனுடைய முத்திரை அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாசை, அதான் தேவ முத்திரை. அதுதான் நம்ம பெற்றிருக்கோம் இந்த நாட்கள்ல. அதுக்கு பிறகு 666 முத்திரை, அதுல நம்ம சிக்கிக்கொள்ள கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கு நாம் எதிர்கொண்டு போகணும்னா சண்டை போடாம இருக்கணும், சமாதானமா இருக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், யாவரோட அன்பா இருக்கணுங்க. அப்படிப்பட்டவங்க அங்க போக முடியும். தேவ சித்தத்தை செய்யணும், மெயின் அதுதான். பாருங்க, அந்த இடத்துல மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக அவர்களோட ஆகாயத்தில், யாரோட? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் இருக்குமா ஆண்டுடைய வருகை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் தான், இமைப்பொழுது கண்ணை முழிக்க பார்த்து இங்க ஒரு கூட்ட ஜனத்தை காணாமே சொல்லிட்டு நான் பார்ப்போம். பாருங்க, அப்ப புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை சமாதானமா இருக்கேன், ஆலயத்துக்கு வாரம்பா, அவ்வளவுதான், உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சிச்சு, நீ வாட்டு, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு நரகம்தான் போ. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அக்கினி கடல் நின்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அவ்வளவுதான், நீ உனக்கு கொடுக்கப்பட்டது அவனை இனிமேலாம் தர முடியாது. ஐஸ்வர்யவான் லாசரு அந்த வீடுகள்ல லூக்கா சுவிசேஷத்துல எடுத்து படிங்க. அங்க பாருங்க, நரகத்துக்கு போயிருவான் ஐஸ்வர்யவான், நன்மை செய்யாம. ஐயோ, எனக்கு கூட பிறந்த சகோதரர் 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்காவது அவ்வளவுதான், உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சுப்பா. பாருங்க, அதுதான் நம்ம சிந்தையில வச்சுக்கிறணும். இந்த இடத்துல பாக்குறோம், வாசிங்களேன், 15, 51, 52, 1 கொரிந்தியர். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இனிமே நடக்க போறது, அதான் ரகசியம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. யாருமே நித்திரை அடையல. நம்ம நினைச்சிருக்க தாத்தா பாட்டுலாம் செத்து போச்சு, சரீரம் தாங்க. ஆனா அவங்க இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. பரதேசின்னு ஒரு இடம் இருக்காங்க, இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. யாருமே என்ன செய்யல, நித்திரை அடைவதில்லை, தூங்குறாங்க. நம்ம நைட் தூங்குறோம் பாத்தீங்களா, என்ன நடக்குன்னு தெரியாது. சரீரம் தூங்கினாலும் ஆத்மாவில் விழிப்புள்ளதா இருக்கணும். சொப்பனத்தின் மூலமா தேவ சத்தத்தை நீ கேட்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, அப்ப நித்திரை தூங்குறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷம் தான் அவருடைய வருகை, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, கண்ணு முடிக்க அங்க இருப்போம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, இந்த 52வது வசனம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். முதலாவது மரித்தவர்கள் தான் அழிவில்லாதவர்களாய், சரீரத்தை அழிவு இருக்கு, அதே இது அவங்க அழிவில்லாதவர்களா பார்ப்போம். அதுதான் ஒரு பெரிய அற்புதங்க. அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், எல்லாருடைய கல்லறைகளும் திறக்கப்படும், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக, திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. தேவனில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்வார். நீ தேவனில் அன்பு கூர்ந்து பார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. அந்த கால வேளையை தேவன் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனில் அன்பு கூர்ந்து, தேவன் தாமே அவரில் மிகவும் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர் அனைவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதனில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளையின் அன்போ பிரிந்திடும். இயேசுவின் அன்பு மறையாதே,
கணவனின் அன்பு கழிந்திடும், மனைவியின் அன்பு மறைந்திடும், பிள்ளையின் அன்பு பிரிந்திடும். இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதனில் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, திருவசனத்துக்கு ஒப்பு கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையில் நான் அன்பு கூறுவேன், உண்மையாக உண்மையில் அன்பு கூறுவேன். ஒருவர் நான் அன்பாக இருப்பேன் அப்பா, அன்பாக நான் பேசுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கு. நீ கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்தா தேவ அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்படும். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுப்பாயாக. ஆமென். ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு நேரம் கேட்டீங்க, ஆனா விஷயம் ஒப்பு கொடுக்கறதுலாம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் அன்பா இருப்பேன் அப்பா. நீ எதையும் நீ கொண்டு போவதில்லை, நீ போகும்போது எதுவுமே இல்லை. தாயின் வயிற்றுல பிறக்கும் போது நிர்வாணமாக பிறந்தோம், போகும்போது நிர்வாணியாக போகிறோம். நீ ஒன்னே ஒண்ணு ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு போகணும். ஆத்ம ஆதாயம் செய். யாவரோட அன்பா இருந்தா, அதுதான் அப்படி இருந்தா அவர் வரும்போது நமக்கு சுதந்திரம், அவரோட நமக்கு பங்கு உண்டு. அவரை நீ அன்பு கூறாமல் போனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமல் போனால், நீ சபிக்கப்பட்டவனாய் சபிக்கப்பட்டவளாய் காணப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, தேவன் அதுக்காக நம்மளை அழைக்கவில்லை. நீ உன் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடு. நல்ல வார்த்தைகளை பேசுவேன் ஆண்டவரே, இந்த நாவு உம்மை துதிக்கும் ஆண்டவரே என்று நீ தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிருபை செய்யுங்கப்பா. முடியல, என்னால முடியலப்பா ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியலையே, நீங்க உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவருடைய உதவியை நீ கேள். அவர் தான் உன்னை விடுவிக்க முடியும். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. யாருக்கோ நினைக்காத உனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு தான், ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எனக்கு தான் எனக்கு தான். இயேசுவே நீ பேசுறீங்க, எவ்வளவோ விஷயத்துல நான் தடுமாறி போய்விட்டேன், அன்பு கூற உதவி செய்யுங்க என்று நீ சொல்லுவாயா? ஓ சிகட கத்துட பக்கத்துடா. ஆண்டவரே உடைய அன்பை ஊற்றுங்க, தேவ அன்பை ஊற்றுங்க. மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தேவ அன்பை என் இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. நேரத்தை நான் பார்க்க வேண்டாம், உங்க ஜீவியம் மாற்றம் உண்டாகணும். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நீங்க பாக்கியவானாய் பாக்கியவதியாய் காணப்படணும். குடும்பத்தில் எந்த கஷ்டம் இல்லாதபடி சமாதானத்துடன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நீங்க வாழணுங்க. வாழ்றோம் ஒரு வாழ்க்கை, ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் தான் இந்த பூமியில வாழ்றோங்க. ஆனா நீங்க சமாதானமா அன்பா வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் வழிகளை நீ சரிப்படுத்திக் கொள். ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மரித்து சதாகாலமும் அழிவில்லாத வாழ்க்கையை நான் வாழ போறோம். அங்க போகணும்னா இங்க இந்த பூமியில கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அன்பா ஒருவருக்கு ஒரு பேசுங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவரே அன்பா இருப்பேன், வாயை திறந்து ஆண்டவரிடம் கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இனிமே நான் சண்டை போட மாட்டேன். இந்த நாவு துதிக்கத்தான், நன்மையான வார்த்தை பேசத்தான், என் செவி சத்தத்தை கேட்கத்தான், என் கண்கள் கர்த்தாவே உம்மை தரிசிக்கத்தான், என் கால்கள் செம்மையான இடத்துல ஆலயத்துக்கு போவதற்கு தான். ஆண்டவரே என் ஒவ்வொரு அவயங்களை ஆவியானவரே நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. நீ கேட்பையா, என்னால முடியல, நான் வரணும்னு நினைக்கிறேன், என்னை பின்தொடர்கிற அந்த பாவம் என்னை துரத்திக்கிட்டே வருதே, நான் என்ன செய்வேன், என்னால முடியலையே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ கூப்பிடுவாயா? நீ வாயை திறந்து கூப்பிடும் போதுதான் கர்த்தர் உதவி செய்வார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். பிள்ளைகளோடு நீ சமாதானமா இருக்கணும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்.
உனக்கு அக்கறை இருந்தா இந்த வேலையில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா, ஆமென். நீ காலம் இல்ல ஜனமே, நம்ம நினைக்கிற மாதிரி நீ இந்த பூமியில சீக்கிரம் வரப்போறார். ஆகவே நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், சரீரத்துக்காக வேலை வேலைன்னு போகலாம் 7 நாளும். ஏன்னா இந்த நித்திய ஜீவனை அடைய முடியாதே, நீ நஷ்டப்படுத்திட்டான், வேஸ்ட். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய தேவைகளை தருவார் என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமை மகிமை மகிமை. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனம் மகிமையும் எல்லாம் அவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரை நீங்க நடத்தி தந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நீர் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவன் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். இதோ கர்த்தர் வருகிறார் என்று எங்களோடு பேசினீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரை உண்மையில் அன்பு கூறவும் எங்களை உதவி செய்யுங்க. ஒருவருக்கொருவர் அன்பு கூறவும் ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெருபெராய் ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு இருதயமும் உங்களுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். உங்களுடைய வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, உடைய பாதுகாப்பு மீதியான பகுதியெல்லாம் உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும். நீர் வரும்போது கர்த்தாவே, உடைய எக்காலம் கடைசி சத்தம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.